ஆஞ்சநேயர் நெஞ்சை பிளந்து காட்டும்பொழுது உள்ள ஸ்ரீராமரும் சீதையும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு உங்களுக்கு தெரியுமா? எப்படி அவங்க நெஞ்சுக்குள்ளே போனாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுங்க. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரோட வீரத்தையும் அவரோட திறமையும் பார்த்து சபையில் அவருக்கு ஒரு முத்து மாலை கொடுக்குறாங்க. அந்த முத்து மாலை பல சுத்தாக இருக்குது. அதாவது ஒரு முத்து மாலை மட்டும் இல்லாமல் அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அப்படியே சுற்றி போடும்போது பல சுத்துக்களாக இருக்குது. அந்த முத்து மாலை ஆஞ்சநேயர் என்ன பண்ணலாம், அப்படியே பிச்சு அதில் இருக்கிற முத்துக்களை ஒவ்வொன்றையும் தன்னோட வாயாலேயே கடிச்சு உடைக்கிறாரு. அங்கே இருக்கவங்க வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இப்படி ஆஞ்சநேயர் பண்ணுறாரு, எதுக்கு இப்படி கொடுக்கப்பட்ட முத்து மாலையை கடிச்சு உடைச்சி இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போ இங்கிருந்த ராமர் அவர் ஏன் அப்படி பண்ணுறாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் சபைக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிறதுக்கு ராமரை பார்த்து ஏன் இந்த மாதிரி பண்ணுற, இதுக்கு பின்னாடி தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயரை பார்த்து கேட்குறாங்க. ஸோ அப்போ ஆஞ்சநேயர் என்ன சொல்லலாம், எங்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் சரி நீங்கள் இருப்பீங்க, எனக்குள்ளேயும் நீங்கள் இருப்பீங்க, நான் பார்க்குற எல்லா இடத்துலையுமே நீங்கள் இருப்பீங்க, இவங்க கொடுத்த இந்த முத்து மாலையில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் எல்லாத்தையுமே உடச்சி போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை நான் எப்படி நம்புறது, நான் உனக்குள்ளே நான் இருக்கணும் அப்படின்னு ராமர் கேட்குறாரு. என்னோட நெஞ்சையே பழந்து கட்டுறாரு. அப்போ தான் உள்ள அந்த ஸ்ரீராமரும் சீதை